சாமணியருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நாகராஜ கேட்போம். 40 தொகுதிகளை பத்தி கொஞ்சம் அங்கங்க நம்ம பேசுவோம். யார் யார் நிக்கிறாங்க 40 தொகுதிகள்ல, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக எந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க, திமுகல யாரு, அதிமுகல யாரு, பிஜேபியில யாரு அப்படின்றத பத்தி பேசுவோம். அதுல யாருக்கு ஒரு எட்ஜ் மார்க்கெட், ஒரு என்ன சொல்றது, வெற்றிக்கான ஒரு அறிகுறி தெரியுது அதிகமா அப்படின்றத பத்தி பேசுவோம். வணக்கம் நாகராஜ். வணக்கம் சங்கர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சங்கர். நம்ம 2024 தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் களத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிற டேட்ல இவரை வந்து அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் பண்ணி இன்னைக்கே வந்து அஸ்வத்தாமன் அவர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவர் நிறைய ஸ்டார் வேட்பாளர் இன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ நல்ல நாளாம், ஏதோ நட்சத்திரம். அதுவும் திராவிட நேற்று வந்து ஒரு அந்த 11:30 மணி டைமுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. நாங்க சுயமரியாதை இயக்கம், எங்களுக்கு அது கிடையாது இது கிடையாதுன்ட்டு. இன்ஃபேக்ட் எல்லா திராவிட கட்சி வேட்பாளர்களையும் நம்ம டைம் எடுத்து பார்க்கும்போது நல்ல நேரம், நல்ல சகுனத்தை பார்த்து தான் வந்து அவங்க வேட்புமனு தாக்கலே பண்ணியிருக்காங்க. இது எங்க போய் நிற்குது என்ன தெரியும். அவங்களோட சுயமரியாதை இயக்கம், அவங்களுடைய எல்லாமே பொய்ன்றது ஒரு இடத்துலையும் வந்து நிரூபிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு இது. நேற்று வந்து 2 சீனியர் அமைச்சர்களும் வந்து என்னமோ பொறி உருண்டைக்கு சண்டை போடுற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. வாடா போடாலாம் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப முகசரி வந்து பாவம் பால் கனகராஜன் வந்து இந்த விஷயத்தினால 3.5 hours வெயிட் பண்ணியிருக்காரு வெளில. பாவம். என்ன பண்றது, என்ன உங்களுக்கு தெரியுமா, முதலமைச்சர் அந்த அனௌன்ஸ் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேண்டிடேட் அந்த நேரம் சகுனம் எல்லாம் டைம் பார்த்து அனௌன்ஸ் பண்ணாரு. அவரு அனௌன்ஸ் பண்ணும்போதே போடு 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 நல்ல நேரம் பார்த்து அந்த டைம்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வீட்டுல சொல்லியிருப்பாங்க வச்சுக்கோங்க. அந்த டைம் பார்த்து அவர் பேசவே ஆரம்பிச்சாரு. ஆமா, என்னது திமுக மத்தவங்க உணர்வை மதிப்பு கொடுக்குறாங்க, மத்த உணர்வை வந்து மதிப்பு கொடுக்குறாங்க. நீங்க ஏன் அதை தப்பா சொல்றீங்க? முதல்வர் அனைவருக்கானவன் தானே. இஸ்லாமியர் வீட்டுக்கு போயிட்டு இந்து மதத்தை தப்பா பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோயிலே இல்லைன்னுவாங்க. தாலி அறுப்பு போராட்டம் பண்ற ஒரு இயக்கத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. ஆனா வந்து வீட்டுல இருக்கிற எல்லா கல்யாணத்தும் வந்து சுயமரியாதை கல்யாணம்னு சொல்லிட்டு எப்படி நடத்துவாங்கன்னு தாலி எல்லாம் கட்டி இதெல்லாம் மாலையெல்லாம் போட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து சுயமரியாதையின் உச்சம். உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. நீங்க என்னங்க, நீங்க அரசியலே தெரியலங்க உங்களுக்கு. அதே மாதிரிதான் அப்ப இதுவும் அதுக்குள்ள வருதுன்னு. என்னது, இந்த மணிமண்டபம், கலைஞர் மணிமண்டபத்துல தயிர் உடைக்கிறது, அப்புறமா முரசொலி பத்திரிகை வைக்கிறது, பேனா வைக்கிறது, பால் ஊத்துறது. ஆமாங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் படிச்சு காமிக்கிறது சொல்லுங்க. படிச்சு காமிக்கிறது தலைவருக்கு. அப்புறம் தீபாவளியில போனா அங்க பாட்டு பாடுவாரு. அதெல்லாம் பஜனை எல்லாம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் என்ன சொல்றது? சரி வாங்க, அதெல்லாம் வந்து சுயமரியாதை ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. சுயமரியாதை இயக்கத்தின் போர்வாள். 40 தொகுதி பேச போறோம். குவிக்கா போலாம். 5 நிமிஷம் இனிஷியல் அப்டேட் நமக்கு என்ன இருக்கு, என்னென்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்றதுலாம் வந்து போலாம். அதே மாதிரி திருவள்ளூர் வீரராக பெருமாளை வச்சு ஆரம்பிப்போம். தனி தொகுதி. திருவள்ளூரை பொறுத்தவரை பாமக வாங்கும் என்று எதிர்பார்த்தார்கள் நமக்கு அது என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையும். ஆனால் நடக்கலை. அது வந்து பாஜகவே வந்து நிற்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு பாஜக களம் காணுதுன்னு நினைக்கிறேன். திருவள்ளூரை பொறுத்தவரை பொன் பால கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளர் நிற்கிறார். நம்ம வந்து முதல்ல திமுக அதிமுக எல்லாத்துக்கும் போயிடலாம். திமுகவில் வந்து காங்கிரஸ் வந்து சசிகாந்த் செந்தில் வந்து நிறுத்திருக்காங்க. எங்க இருந்தோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க, வேற ஊர்ல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து அதிமுக கூட்டணியில் நல்ல தம்பின்னு ஒருத்தர் நின்றுருக்காங்க. பாஜக கூட்டணியில் வந்து பால கணபதி அப்படின்னு சொல்லி நின்றுருக்காங்க. அதிமுக கூட்டணி நல்ல தம்பி வந்து தேமுதிகவான். அவருக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே அவருக்கு தெரியலையாம் தான் தான் கேண்டிடேட்டு. அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பா இருந்திருக்காரு மனுஷன். சசிகாந்த் செந்திலுக்கு வந்து அழகான ஒரு ஒரு ஈஸியான எட்ஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் திருவள்ளூரை பொறுத்தவரை. என்ன ரீசன் அப்படின்னா வந்து அது கிடையாது. ஆமா, மத்த 3 பேருமே பரிச்சயமானவங்களா திருவள்ளூர்ல. சசிகாந்த் இது கேளுங்க, சசிகாந்த் செந்தில் வந்து வேற ஊரு, கிட்டத்தட்ட மற்ற ஊர்ல இருந்திருக்காரு. இப்போ ஐ திங்க் இங்க வந்து இந்த திண்டுக்கல் சைட்ல இங்கதான் சொந்த ஊர்னு நினைக்கிறேன் சசிகாந்த் செந்திலுக்கு. இன்னொன்று நல்ல தம்பி, அவர் வந்து வடச்சென்னை சேர்ந்த ஒரு நபர் நினைக்கிறேன், நல்ல தம்பி. இன்னொருத்தர் வந்து பாலகணபதி, இவர் வந்து பரமக்குடியை சேர்ந்தவர். இந்த 3 வேட்பாளருமே அந்த லோக்கலைட் கிடையாது.
திருவள்ளூர்ல வந்து ஜெயக்குமார் மேல பயங்கர கடுப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து காங்கிரஸ்ல போராட்டம் வேற பண்ணியிருக்காங்க, இவர் நிறுத்தினதுக்கு, லோக்கல் ஆள் நிறுத்தல அப்படி இப்படின்ட்டு. அது என்ன பண்ணாலுமே நமக்கு சர்வே ரிப்போர்ட் எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா வந்து சசிகாந்த் செந்திலுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. அதாவது காங்கிரஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்கு, காங்கிரஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஏன் எட்ஜ் இருக்கு? எட்ஜ் இல்ல. ஏன் எட்ஜ் இருக்கு அப்படின்னா வந்து எல்லாருமே அங்க எதிர்பார்த்து வந்து அதிமுக ரெட்டையில நிற்கும். ரெட்டையில வந்து நம்ம இவர் கேசி வேணுகோபாலோ இல்ல பொன்னேரி பாலகிருஷ்ணனோ நிற்பாங்க எதிர்பார்த்தாங்க. அது நடக்காம அது கூட்டணிக்கு போச்சு. ஏன்னா அவங்க 2 பேருமே அப்ளை பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கூட்டணிக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதிமுக எடுத்தாங்க. இது என்ன ரிசல்ட் வரும்னே தெரியாது, எப்படி ஓட்டு போட போறாங்களே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் என்ன பயப்படுறேன் அப்படின்னா இந்த ஓட்டர் டேர்ன் அவுட் இருக்குல்ல, ஓட்டிங் டேர்ன் அவுட் இருக்குல்ல, ரொம்ப கம்மியா இருக்குமோன்னு பயம் இருக்கு. அங்க அதை பொறுத்தவரையும் எந்த கிட்ட இவங்க 3 பேரும் யாரே தெரியும் ஓட்டு போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அந்த நினைப்புக்கு வந்து 3 கட்சியுமே தள்ளி இருக்குன்னு தான் சொல்ல. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்லாம் இருக்கு. இந்த தொகுதியை அழகாக வந்து பாமக கொடுத்துருக்கோம். இந்த தொகுதி பாமகவுக்கு வந்து கும்மிடி பூண்டி, பொன்னேரி போன்ற இடத்துலலாம் ஓரளவுக்கு பேஸ் இருக்கு. அந்த இதில் கொடுக்கும்போது எப்படின்னு இருக்கு. ப்ளஸ் அதிமுக ஓட்டு தேமுதிக டிரான்ஸ்ஃபரே ஆகாது. ஸோ அந்த ஓட்டு எங்கே போகுது? திமுக ஓட்டு போனவங்க இப்போ என்ன நினைக்க போறாங்க? ஆல்ரெடி 5 வருஷம் காங்கிரஸ் ஜெயக்குமார் ஒருத்தர் போட்டு அவர் ஓட்டு வாங்கி போனது தான் சரி, அப்புறம் வரவே இல்லை இதுக்குள்ள. அவர் எங்க போனாரு? ஸோ இது எப்படி ப்ரிடிக்ட் பண்ண போறாங்க என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கு கலநிலவரம் படி வந்து திமுக கூட்டணிக்கு எட்ஜ் இருக்கு. அதாவது சசிகாந்த் செந்திலோட அம்மா அப்பா போன ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா எலெக்ஷனுக்கு அவர் தாங்க இதுவா இருந்தாரு, ஆர்கனைசரா இருந்தாரு காங்கிரஸ். அந்த ஒரு இதுல எடுத்து இல்ல அப்படி கொடுக்கல. அந்த என்னன்னா வந்து அந்த ஜெயக்குமார் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, மக்கள் வந்து வீட்டுல இருந்து ஸ்வைங் சிலதெல்லாம் பறந்துருக்கும் வீட்டுக்குள்ளேருந்து. அதனாலதான் வந்து மாத்தி இப்போ கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. பட் லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் நிறைய என்ன 2 கட்சி எதிர்கட்சி 2 பேருக்கு என்ன சேலஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு தனி தொகுதியா இருக்கிறதுனால வந்து நிறைய பூந்தமல்லி அசம்பிளிக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூந்தமல்லி ஆவடியெல்லாம் பாஜகவுக்கு நல்லா இருக்கு, ஓகேவா? ஆனா தனி தொகுதியா இருக்கிறதுனால என்னன்னா வந்து உங்களுக்கு ஒரு தலித் ஃபேஸை வந்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கேண்டிடேட் கிடைக்கல. அதனால வந்து போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஓகே, அடுத்து நம்ம வட சென்னைக்கு போவோம். வட சென்னை ஒரு முக்கியமான தொகுதி. நேற்று தான் 3 பேர் ஏதோ சண்டை போட்டு முடிச்சு ஏதோ 3 பேர் ஒரே நாள்ல வாக்கு இது பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. கரெக்ட், வாக்குறுதிட்டேன். மனு தாக்கல் பண்ணியாச்சு. சொல்லுங்களா அந்த தொகுதி எப்படி இருக்கும், யார் யார் நிற்க போறாங்க? திமுக கூட்டணியில கலாநிதி வீராசாமி நிக்கிறாங்க. அதிமுக கூட்ட ராயபுரம் மனோ நிக்கிறாரு. அதே மாதிரி வந்து பாஜக கூட்டணியில பால் கனகராஜ் அப்படி நிக்கிறாங்க. அதாவது ஹிஸ்டரி அது நம்ம அப்புறம் வரோம், சென்னை வரும்போது நான் சொல்றேன் அந்த ஹிஸ்டரியை. கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உள்ளடி வேலை செய்வதற்கு திமுகவினரே தயாராயிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்குலாம் போனா மதிக்கிறதே கிடையாது. இப்போ வா, அப்போ வா, நாளைக்கு வா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வந்து இது பண்ணிருக்காங்க. இப்போ எல்லாருமே கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சிருக்காரு போல. பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ இந்த சூழ்நிலை வந்து இருக்கிறது. ராயபுரம் மனோ கேண்டிடேட் டு வாட்ச் அவுட். லோக்கலைட்டு, காங்கிரஸ்லேருந்து வந்து அதிமுகவில் சேர்ந்து ரீசெண்டாக தான் சேர்ந்திருக்காரு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சேர்ந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு கனெக்டர் உள்ள ஆள். ஆனால் ராயபுரம் மனோவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹீஸ் நாட் ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே பர்சன். இப்போ ஏடிஎம்கேவோட இவங்களோட என்ன எப்படி ஜெல் ஆக போறாரு, எப்படி போக போகுது அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று வந்து பால் கனகராஜ் லோக்கலைட், பயங்கர ஸ்ட்ராங்கான வேட்பாளர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மொத்த பலத்தையும் இறக்கியிருக்காருங்க. மொத்த அந்த லாயர்ஸ் விங் எல்லாத்தையும் இறக்கி ஒரு இது பண்ணியிருக்காரு. காலையில் கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த தொகுதியை நீங்க ப்ரிடிக்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நார்த் சென்னையெல்லாம் ஈஸியாக ப்ரிடிக்டே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, எஸ், இட் கேனாட் பி ப்ரிடிக்டட். ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு, திமுகவின் எதிர்ப்பு ஓட்டு பால் கனகராஜுக்கு செல்கிறதா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீடியோ வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். எலெக்ஷன் முடிகிறோம் 40 தொகுதி பற்றி ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ஹைட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம கொடுக்க தகவல் எனக்கு தெரிஞ்சு கலாநிதி வீராசாமிக்கு இந்த ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து மழையெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வச்சு மாறி போட்டால் பால் கனகராஜுக்கும் ராயபுரம் மனோவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலா. பால் கனகராஜ், ஆமா, பால் கனகராஜ் ஜெயிக்கணும்ன்றது நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எண்ணம். ராயபுரம் மனோ ஈக்குவலா டஃப் கொடுக்குறாரு தான் நினைக்கிறேன். இது பண்ணலாம். பட் பொறுத்து இருந்து பார்ப்போம், எப்படி போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வாக்குகள் இருக்காங்க.
பால் கனகராஜ், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் எல்லாமே இருக்காது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வன்னியர்ஸ் கொஞ்சம் அதிகம். நார்த் மெட்ராஸில் கொஞ்சம் வன்னியர்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து எஸ்சிஎஸ்டி வாக்குகள் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வன்னியர்ஸோட வாக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் சென்னையை பொறுத்தவரை, இந்த 3 சென்னையை பொறுத்து ஜாதிய அடிப்படையில் வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது நமக்கு கிளீனாக தெரியுது. அடுத்து நம்ம சவுத் சென்னை போவோம். வாங்க வாங்க வாங்க. சுமதி நிற்கிறாங்க, சாரி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன். ஓகே, 2 ஒன்று தான். சுமதி என்கிற தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் படம் பேராக்கிட்டீங்க. அப்புறம் வந்து ஜெயவர்தன் நிற்கிறாரு ஏடிஎம்கேலேருந்து. அப்புறம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிற்கிறாங்க. அகெயின் அனதர் கான்ஸ்டிடுவன்சி வி கான்ட் ப்ரெடிக்ட். ஆனால் மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் வந்து டிஎம்கே ஃபோர்ட்ரஸாக இருக்குது. அதில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேர் கிராசிங் தட் 40% மார்க்ஸ் ஈஸிலி டிஸ்பைட் ஆஃப் ரெயின் எல்லாத்தோடையும் சோழிங்கநல்லூர் பொறுத்தவரையும். ஆனால் மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, டி நகர், வேளச்சேரி போன்ற பகுதிகளில் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் கட்டும் அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தி ஓட்டை ஜெயவர்தன் வாங்குறாரா இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் வாங்குறாரா அப்படின்றது தான் விஷயம். வேளச்சேரி இந்த மழை கூட ஒருத்தர் அங்க எம்எல்ஏ இருந்தாரு, அவரெல்லாம் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. கரெக்ட். மழையோட தாக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. பட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது அப்படி என்ன அப்படின்னா, 2 லேடிஸ் நடுவில் ஒரு ஜென் நிற்கிறாரு. ஜெயவர்தன் வந்து எப்படி வந்து அணுகப்படுற அந்த தேர்தல்ன்றதை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் அடிச்சு ஆடணுங்க கேமை. திமுக எதிராக யாரோ ஒருத்தர் அடிச்சு ஆடணும். இதுவரையும் வந்து தமிழிசை தங்கப்பாண்டியன் ரவுண்ட் 1, இந்த ஒரு 4 நாள் ரவுண்ட் 1 தமிழிசை தங்கப்பாண்டியன் ரீடிங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்து இப்போதான் லேசா வந்து அந்த அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. பிளஸ் தமிழிசைக்கு அந்த கட்டி பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அது வந்து சில பேருக்கு இது அரசியல்ல ஒரு ரொம்ப நாகரிகமான விஷயம். அது வந்து நிறைய பேருக்கு என்னங்க நீங்க கட்டி பிடிக்கிறீங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அக்கா இறங்கி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தீய சக்தி திமுக ஓடுன்னு அக்கா லாங்குவேஜ்ல கொஞ்சம் லைட்டா இறங்கி அடிச்சாதான் அதுக்கு மேலே கரெக்டா இருக்கும். ஐ திங்க் வருங்காலங்களில் அது நடக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வேளச்சேரியில வந்து ஷீ இஸ் டூயிங் தி கேம்பெயின். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹர். கண்டிப்பா அவங்க ஜெயிக்கணுன்றது நமக்கு ஆசை. அடுத்ததான் நம்ம சென்ட்ரல் சென்னை தான் ஒரு ரொம்ப வீக் பாயிண்டா இருக்க மாதிரி தோணுது. இல்லைங்க. சென்ட்ரல் சென்னையை பொறுத்தவரை அதிமுக கேம்ல இல்ல போச்சு. ஒரு ஆட்டத்தை பார்சாதி வந்து நல்ல மனுஷன், நம்ம எப்போ கூப்பிட்டாலும் தம்பி அப்படின்றாரு, நல்ல தங்கமான மனுஷன். பட் ஃபேக்சுவலா பேசணும். அதனால வந்து நம்ம எதுவும் மாத்திலாம் வந்து பேச முடியாது. பார்சாதி கேம்ல இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ 10% வாக்கு வாங்க போறாரு. தயாநிதி மாதிரி சின்ன தொகுதி, உங்களுக்கு வந்து நீங்க பார்க்கும்போது மற்ற எம்பி தொகுதி பார்க்கும்போது சின்ன தொகுதி. இதுல வந்து சென்னையிலே வந்து மழையில இருக்கும்போது இந்த மத்திய சென்னையில வினோஜோட ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க். வினோஜை வந்து தங்கள் வீட்டு பிள்ளையாகவே வந்து நினைக்கிறார். இந்த தொகுதியோட ரிசல்ட்டை பத்தி நம்ம பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியா மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்ல அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாரு வினோஜ் வந்து அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாரு. வீடு வீடா போக ஆரம்பிச்சாரு. இன்ஃபேக்ட் வந்து எல்லா பூத்துக்கும் ஆள் ரெடி பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. வினோஜ் வில் ஃபைட், நிச்சயமா ஃபைட் பண்ண போறாரு வினோஜ். நீங்க வேணா பாருங்க, ஒரு சர்ப்ரைஸான ரிசல்ட் வந்து இருக்கும். ரொம்ப வந்து ஃபைட்டா இருக்கும். ஏன்னா வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கிறது வந்து வினோஜ் தான். கரெக்டா? அதிமுகவே இல்லை. அதிமுக காரங்களே திமுக ஓட்டு போட போறாங்களா இல்ல பாஜக ஓட்டு போடுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பிளஸ் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து என்ன பண்ணுற, மைனாரிட்டிஸ் வந்து நிறைய பேர் மைனாரிட்டிஸ் ஓட்டுஸ் இருக்கு, அதை வந்து நல்லா கவர் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு வினோஜின் உழைப்புக்கு நிச்சயமாக மத்திய சென்னை மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. பட் பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கும் நான் என்ன சொல்றேன், டிஸ்கஸே பண்ண வேணாங்க. டிஸ்கஸே பண்ண வேண்டாம். என்னன்னே தெரியலங்க, வாட் ஓவர் கொடுத்த மாதிரி இருக்குங்க எனக்கு. ஏன்னா நீங்க வேணா பாருங்க, டிஆர் பாலு பிரேம்குமார் சொல்லிட்டு டாக்டர் ஒருத்தர் நிற்கிறாரு. இங்க வந்து பம்மல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. 34 வயசு தான் ஆறுதான், 34 வயசு தான் அது போல. ஏடிஎம்கே வேட்பாளர். பல ஏடிஎம்கே ஆட்களுக்கே வந்து இதுல பரிச்சயம் இல்லை. ஒருவேளை 2014 போல் ஒரு ராமச்சந்திரன் கே.எம். ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து எம்பி ஆனார் 2014. அது போல் நடந்தது என்றால், ரைட், ராமச்சந்திரன் போல் நடந்தது அப்படின்னா ஒரு வேளை தப்பி தவிர ஜெயிக்கலாம். ரைட், நான் வந்து பாஜக கொண்டு நீங்க வந்து கேவலெல்லாம் படுத்தலை.
பட் வந்து இதெல்லாம் உண்மையதான் சொல்லி ஆகணும். கேஎன் வேணுகோபால் ஒருத்தர் நிக்கிறாரு. Okay. விசிகா சாரி விசிகானே வருது. அது நம்ம வருவோம், சிதம்பரத்துக்கு வருவோம். நிறைய நியூஸோட இருக்கும் சிதம்பரத்துக்கு. கேஎன் வேணுகோபால் சொல்லிட்டு சைக்கிள் சின்னத்துல வந்து நிக்கிறாரு. ஆஃபீஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காராம், பெருசா போட்டிருக்காரு. நல்லா உழைக்கிறாரு போல, அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஒரு பாஜக இங்க ஸ்ட்ரெயிட்டா போட்டிட்டு இருந்தா ஒரு நல்ல ஃபேஸ் ஆஃபா இருந்திருக்கோமோ அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. பட் கூட்டணி தர்மத்தை இது பண்ண வேண்டும். கேசி வேணுகோபால் அவர்களுக்கு நமக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு. பட் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது என்னங்க நம்ம 2 பேருக்கு தாமரையில ஓட்டு போட முடியாதுன்னு போயிடுச்சுங்க, அதுதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. அடுத்தது நம்ம காஞ்சிபுரம், நம்ம 2 பேரும் சைக்கிள் தான் ஓட்டு போட போறோம், சைக்கிளுக்கு தான் ஓட்டு போட போறோம், அது வித்தியாசம் இல்லை, அது மாற்றுக்கிறது இல்லை. பட் தாமரைக்கு ஓட்டு போட முடியலன்ற ஒரு சின்ன வருத்தம். பேசாம சௌச்சனை மாறிடுவோமாங்க. சரி, அடுத்து நம்ம காஞ்சிபுரம் போவோம். காஞ்சிப்பட்டு காஞ்சிபுரம் அம்மன் வரதராஜ பெருமாள் ரியல் கான்ஸ்டிட்யூன்சி டு வாட்ச் அவுட். இது வந்து ஒரு நெக் டு நெக்ஸ் ரேஸ்ல போகும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஏன்னா காஞ்சிபுரத்துல வந்து ராஜசேகர்னு ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க ஏடிஎம்கேல இருந்து, அவரும் ஈக்குவலி ஹெவி வெயிட். அதே மாதிரி ஜி செல்லம் ஒருத்தர போட்டிருக்காங்க, அவங்களும் ஈக்குவலி ஹெவி வெயிட். இது ஒரு தனி தொகுதி. ஏன்னா இந்த தொகுதியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ல வரும். நீங்க காஞ்சிபுரம் தொகுதியை பார்க்கும்போது காஞ்சிபுரம் மெயின் வரும், உத்தரமேரூர், காஞ்சிபுரம் மெயின், உத்தரமேரூர், திருப்போரூர் வரும், செய்யூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம் வரும். 6 தொகுதி இதுல வரும். ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு தொகுதி. மதுராந்தகம்லாம் வந்து பாஜக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. நான் ஒரு ரீசெண்டாக இந்த போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சதுனால சொல்கிறேன். இன்ஃபேக்ட் ஃபீல்ட்லேயே இருந்தோம் மதுராந்தகத்தை பொறுத்தவரை. உத்தரமேரூர், மதுராந்தகம் நல்லா பாஜக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய கேடி ராகவன் இஸ் பேக், அதில் தான் வந்து பொறுப்பாளராக இருக்காரு. ஃபுல் ஃப்ளெஜில் கிரவுண்டில் இறங்கி வந்து இந்த கேண்டிடேட்டோட போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை வந்து என்ன சொல்கிறோன்னா, ரேவதி வெங்கடேசன் பாமக சார்பாக என்டிஏல நிற்கிறாங்க. ரேவதி வெங்கடேசன் வந்து பாஜக சார்பாக ஓட்டை பிரிக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ரைட், இவங்க ஒரு 15% 20% நிச்சயமாக வாங்குவாங்க. 15% பாஜக 10% மேலே வாங்கிடுவாங்க. இதில் போட்டியே வந்து ஜி செல்லும் ராஜசேகரா தான் இந்த இதில் போகுது. காஞ்சிபுரத்தில் வந்து இருக்க போது ஜி செல் ஒருவேளை எவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டு ஜோதி வெங்கடேசன் அவங்க இன்க்ரீஸ் வாங்கிட்டே போகிறாங்களோ, இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ராஜசேகரோட ஓட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் 3 பேருமே நல்ல கேண்டிடேட், 3 பேருமே ரொம்ப கிளாஸான கேண்டிடேட்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அது வந்து ராஜசேகர் அவர்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயம் உண்டு, எல்லாமே உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம அரக்கோணம் தொகுதியை பார்ப்போம். அரக்கோணம் ஜெகத் ரக்ஷகன் நிற்கிறாங்க, விஜயன் நிற்கிறாரு, கே பாலு நிற்கிறாரு. ஜெகத் அடிக்கணும், அது எனக்கு தெரிஞ்சு எப்படி என்னன்னு தெரியல, எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா பாலு அண்ணன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானவர். அவர் எப்படி அவரோட அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எடுத்து அவர் எப்படி தெரியும்ல, இந்த நம்பர்லாம் பார்க்க மாட்டார். இந்த சர்வேல அந்த நம்பர் வந்திருக்கு, அந்த சர்வேல இந்த நம்பருக்குலாம் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. சீட்டை கொடுத்தாச்சு, வாங்க முழுசு உழைப்பு போடுவோம், அப்புறம் மக்கள் கையில் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர். பட் அதில் வந்து அதிமுக கூட்டணியை வந்து ரொம்ப லேசாக இட போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. பட் பெருசாக ஓட்டெல்லாம் இல்லை அந்த இடத்துல. என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஜெகத் ரக்ஷகன், அவர் வந்து அரக்கோணத்தை ரட்சிக்க மாட்டாரா, நம்ம வந்து யார் ஜெயிக்க போறாரு தான் பேசுறோம். நம்ம வந்து பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறாங்களா, அப்படி ஜெயிக்கிறாங்களா, எப்படி ஜெயிக்கிறாங்களா பேச பொறுத்தல. ஜெகத்துக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு அங்க ஒரு ஹெவி வெயிட் யாரும் எடுக்கணும். பட் ஜெகத்துக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு ஹெவி வெயிட் வந்து வேற ஏதாவது கட்சியில ஆள் இருக்காங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லலாம். பார்ப்போம். அப்புறம் வேலூர், ஆனா சில விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இல்ல மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, நிறைய இருக்கு. அவங்க சில கூட்டணியில வந்து அதிமுக பாஜக சேர்ந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவோம்ல, அதுல இந்த ஒரு கூட்டணி ஒண்ணு அந்த தொகுதியை பொறுத்தவரையும். இந்த தொகுதியில அதிமுக பாஜக சேர்த்து இருந்தா ஜெகத்தை ஓட விட்டுருக்கலாம். பார்க்கலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அங்க ஏதாவது மாற்றம் நிகழுதா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க. அட போங்க, ஆல்ரெடி வந்து அசம்பிளி சீட்டுக்கு 6 ஆபீஸ் போட்டாராம். ஒரு அசம்பிளி சீட்டுக்கு 6 ஆபீஸ் போட்டிருக்காரு. 6x6 36 ஆபீஸ். இந்த 36 ஆபீஸ்ல என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். காலேஜ்ல என்ன நடந்தது நம்ம பார்த்தோம். அதான் ஹோட்டல் வேற வச்சிருக்காரு. நீங்க கடல் ஏதோ நமக்கு தெரிஞ்சு வருது, அதனால அப்படியே இருக்கட்டும்.
அதுக்காக பேர் அப்படி select ஆமா. பண்ணி வச்சிருப்பாருன்னு நெக்ஸ்ட் தொகுதி கடல்ல பாருங்க, இருக்கிறதெல்லாம் discuss கடல்ல பண்ணுவோம். இருக்கணும்டா. போட்டோல நெக்ஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் தொகுதி வந்து நம்ம தொகுதிங்க. நெக்ஸ்ட் வேலூர். வேலூர். அது எப்படி நம்ம தொகுதியா? அது வந்து பெரிய ஒருத்தருங்க, துரைமுருகன் ஒருத்தர் இருக்காருங்க, அவரோட தொகுதிங்க அது. நீங்க பாத்தீங்களா, நீங்க இது நாமினேஷன் பண்ணும்போது 3 பேர் தான் வந்திருந்தாங்களாம். அப்பா பையன், அந்த ஏதோ அவருடைய மாவட்ட செயலர் வரல போல, அப்பா பையன் அவருடைய ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர், அவர் தான் போஸ்டிங்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்துல தான் போஸ்டிங் இருக்காங்க போல. கஷ்டப்பட்டு 2 கார்ல வந்தாங்களாம். 2 கார்ல வந்தாங்களாம். அவங்க நாமினேஷன் போட்டு போயிட்டாங்களாம். ஒட்டுமொத்த திமுகவும் பைக்காட் பண்ணுதுங்க. ஒட்டுமொத்த திமுகவும் இவரை பைக்காட் பண்ணுது. இன்ஃபேக்ட் வேலை செய்வதற்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்து கிராமத்துல ஆள் கூப்பிட்டு இருக்காங்க. குடியாத்தம் குமரன் எஃபெக்டா இருக்குமா? அவரை தான் உள்ள வச்சுட்டீங்களேங்க. எங்க நீங்க தான் புதுக்கு ஏதோ பண்ணிட்டீங்க அவரை. ஊர்ல தாங்க இருக்கு அவரு. எனக்கு தெரியலங்க, ஏதோ பண்ணிட்டீங்க அவரை. அது ஒண்ணு. அதே மாதிரி அதிமுக வந்து பசுபதினு ஒருத்தர் நிக்கிறார் அதிமுகல. இந்த பசுபதி என்ன பண்ண போறாரு இந்த தொகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட், மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து நம்ம இவர் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருக்கிறதுனால இதை கட்டி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், ஆஸ் யூஷுவல் வாய் டப்ஸா பயங்கரமா போயிடுச்சு. ஸோ அந்த ஓட்டு பிரிக்கும் போது நமது வெற்றி வேட்பாளர் ஏசி சண்முகம் தாமரை அங்கே மலர போகிறது. ஒரு பயங்கரமான இந்து ஓட் கன்சல்டேஷன் அங்கே பார்க்குறாங்க எல்லாருமே. கண்ணா பின்னான்னு பார்க்குறாங்க இந்து ஓட் கன்சல்டேஷன். நிறைய வாய்ப்பு இருக்கு, ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கிரவுண்ட் நல்லா இருக்கு. அவர் எப்படி ஒர்க் பண்றாங்க, நிறைய பேர் போல் பண்ண வைக்கணும் ஒர்க் பண்றாங்க. நிறைய பேர் வாக்குச்சாவடிக்கு வரணும், அதுக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆட்டோ வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஓட்டு போட ரெடியா இருக்கீங்க, உங்களுக்கு வசதி இல்லையா, வாங்க எங்கிட்ட போன் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போறோம். அந்த அளவுக்குலாம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த முறை ஜெயிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம கிருஷ்ணகிரி தொகுதி. கிருஷ்ணகிரி வந்து பாமகவோட ஒரு தொகுதி. சரி ஃபைட்டுங்க, செம்ம ஃபைட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெக் டு நெக் வந்து அந்த தொகுதி போகக்கூடிய தொகுதியில வந்து இன்றைய நிலைமையில வந்து கிருஷ்ணகிரி ஒன்னா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்றத நான் வந்து இதுல வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அங்க வந்து கையை நிறுத்திட்டாங்க உஷாரா. பாமக கூட்டணி இருக்குன்னு கை கொடுத்துட்டாங்க. அப்படியே லைட்டா ஸ்வைட் அப்படின்னு தாட்டி விட்டாங்க அந்த கிருஷ்ணகிரியை. தாட்டி விட்டுட்டு கிருஷ்ணகிரியில் நிற்கிற அந்த கே கோபிநாத்ன்ற ஒரு நபர் வந்து பரிச்சயம் இல்லாத நபர்ன்னு சொல்றாங்க. அவருக்கே ஏன் சீட் கிடைச்சது இல்லைன்றது, அவர் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கோடியாதிபதி தான், பயங்கர பணம் இருக்கு, சொந்த செலவுலேயே செயல்படலாம், எல்லாமே ஓகே. பட் எல்லாத்தையுமே தாண்டி கிருஷ்ணகிரியில வந்து இது வந்து யாருமே சொல்ல, கிருஷ்ணகிரியில 3 பேருமே ஈக்குவலா இருக்காங்க. 3 பேருமே நீ 33%, 33%, 33% அப்படிதான் இருக்காங்க. இது ஒருவேளை வந்து பாஜக ஓட்டை வந்து அதிமுக சாப்பிடுகிறதா, அதிமுக ஓட்டு பாஜக சாப்பிடுகிறதா, இதுல ஏதாவது ஒரு டீவியேஷன் நடந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன், யார் நடந்ததோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இல்லை இவங்க 2 பேர் ஓட்டுல டீவியேஷன் நடக்கலை அப்படின்னா இட்ஸ் அ ப்ரோ காங்கிரஸ் இன்ஸ்டிடியூஷன். பட் நம்ம வந்து அவரை பத்தி கேட்கும்போது, நம்ம நரசிம்மன் சாரை பத்தி நம்ம விசாரிக்கும் போது எல்லாம் பண்ணும்போது எக்ஸ் காங்கிரஸ் எம்பி கோபிநாத்லாம் இவர்கிட்ட வந்தவங்கன்னு சொல்றாங்க. கோபிநாத் அதாவது பல குரு சிஷ்யங்கள் நிக்கிறாங்க இந்த வாட்டி. இதுல இது ஒரு குரு சிஷ்யன் லாஜிக் போல. பிளஸ் ஒரு 3 லோக்கல் ஐட்டுன்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே ஒரு லோக்கல் ஐட்டுன்றாங்க, காங்கிரஸ்ல லோக்கல் ஐட்டை போட்டிருக்காங்க, இதுலயும் வந்து ஒரு லோக்கல் ஐட்டை போட்டிருக்காங்க. 3 லோக்கல் ஐட்ஸ் வந்து இது பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து பிரச்சாரம், அண்ணாமலை பிரச்சாரம், எல்லா பிரச்சாரம்லாம் எப்படி ஒர்க் ஆகி கடைசியில் எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா வருதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் கான்ஸ்டிடுவன்சி டு வாட்ச் அவுட். ஓகே, அடுத்து தர்மபுரியில மாதிரி கூட அக்கா ஆமாங்க. அது பாத்தீங்கல்ல, உங்களுக்கு காலையில வேட்பாளர் மாத்திட்டாங்க ஒரு வருஷத்துல. ஐ திங்க் என்னன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்க. என்ன ஜி கேக்குனா அன்புமணி நெய், ராம்தாஸ் ஜி நெய், சௌமியான் ஜி நெய், ஸ்வீட் பாக்ஸ் நெய் ஹே அப்படின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உடனே ஜி நான் மாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜோக்ஸ் அப்பார்ட். பட் ரொம்ப நல்ல கேண்டிடேட்டுங்க சௌமியா அன்புமணி வந்து, ரொம்ப நல்ல கேண்டிடேட்டு. ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. ஒரு காம்போவா அது வந்து பயங்கரமா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக எப்பவுமே வந்து மும்முனை போட்டி இருந்தால் அது தர்மபுரியில வந்து எப்பவுமே பாமகவுக்கு சாதகமான விஷயம்தான். எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 2 தொகுதிங்க. கிருஷ்ணகிரி யாருமே சொல்ல ஈக்குவல் ஹெவி வெயிட்ஸ்னா கிருஷ்ணகிரியிலும் இது ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 தொகுதி வந்து இப்போதைக்கு வந்து நம்ம பேசுனதுல வந்து நமக்கு நல்லாவே ஒரு
என்ன சொல்றது, தெரியுது ஜெயிக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது அவங்க அனௌன்ஸ் பண்ணனே பயப்படுறாங்க போல இருக்கு. முதல்ல ஒரு வேற ஒருத்தர் ஜாலியா ஆடி இருப்பாங்க, எனக்கு எவனோ ஒருத்தன் மாட்டான் அப்படின்ட்டு திமுக ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. திடீர்னு சௌமியா அவங்க இறக்கணும்னே இப்ப களமே மாறிடுச்சு. களமே மாறிடுச்சு. ப்ரோ பிஎம்கேவா போயிடுச்சு எலெக்ஷன். அவங்க நேத்து இது கொண்டு போய் தாக்கல் பண்ணிட்டாங்க. அது கிராண்டா போனாங்க. 500-600 பேர் வந்திருந்தாங்க போல. சூப்பரா கொண்டு போய் இது பண்ணி இது பண்ணிட்டு பிளஸ் அவங்களுக்கு என்னன்னா, மேடம் நீங்க புடவை எங்க வாங்குறீங்களா மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா கிரவுண்ட்ல. சரி, இது எளிய மக்களுக்கு வந்து எப்பவுமே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு என்ன புடவை கட்டுறாங்க, இன்னைக்கு என்ன பண்றாங்கன்ட்டு, மேடம் நீங்க எங்க போகிறீங்கன்ட்டு. பிளஸ் அங்க லேடியை ஒன்று போட்டது வந்து ஜென்ரலா வந்து லேடி ரெப்ரஸன்டேஷன் அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அங்கே லேடியாக போட்டதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக அவங்களுக்கு போகுது. ஸோ லேடிஸோட வாக்குகளும் நிறையா அங்கே வரும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இந்துத்துவா வாக்கு, அவங்களும் இந்துத்துவா பயங்கர ப்ரோ இந்துத்துவா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எல்லா வாக்கையும் அரவணைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண அண்ணாமலை போகிறாரு, அது ஒன்று. அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண டிடிவியும் வராரு. ஸோ ஒரு டபடபடபடபன்னு தான் இருக்கும் போது இந்த தொகுதி அப்படின்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரைன்னு சொல்லி லோக்கல் எம்பி ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக கூட்டணியில வந்து கலிய பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிற்கிறாரு. பிஜேபியில வந்து அஸ்வத்தாமன்ஜி நிற்கிறாங்க. அதாவது ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப கீழே இருந்திருக்காரு. அதாவது திருவண்ணாமலையில நம்ம சாய்ஸ் ஆன தொகுதியே இல்லை. இப்போ அஸ்வத்தாமன் போனதுக்கு அப்புறம் ஒரு 25% வாக்கு, 20-25% வாக்கு வந்து உறுதியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கிற 19 நாள்ல வந்து அவர் இறங்கி வேலை செஞ்சாருன்னா அதை வெற்றி வாய்ப்பாக மாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதிமுக வேட்பாளர் அகெயின் அன்னோன், கேடர்ஸோட ஜெல்லிங் இல்லை, எதுவும் இல்லை. முன்ன அம்மா வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டால், அம்மா இருந்து இந்த மாதிரி ஆள் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேமு. நீங்கள் அங்கே வேலை செய்யலாம்னு தூக்கி வச்சிருவாங்க, கார்டன் வரணும் இது பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து இருக்கிற தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இந்த மாதிரி கேண்டிடேட் போடுறது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஆரணி தொகுதி. எஸ், ஆரணி வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி தான். பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஆரணியில வந்து கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஏடிஎம்கே ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கு. ஆரணியில வந்து அங்கே ஏடிஎம்கேயோட ஸ்ட்ராங்கான ஆளு டாக்டர் இருந்தார் ரொம்ப நாளா. பட் அவருக்கு கொடுக்காம வந்து அகைன் ஒரு பிக் கஜேந்திரன் யாரோ சொல்லி ஒருத்தர் கொடுத்து அவர் ஒரு காமன் ஃபேஸா போட்டு இது பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த வாட்டி கொடுத்தாங்களே கேண்டிடேட்ஸ், இப்போ கொடுத்துருக்காங்களே கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இபிஎஸ் அணியில இருந்தவங்க. ஓபிஎஸ் அணில இபிஎஸ் அணி வந்து ஒரே ஒரு ஆள் தான் கேண்டிடேட். அது கோயம்புத்தூர்ல வந்து சிங்கே ராமச்சந்திரன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஓபிஎஸ் அவர்களுக்கு தமிழகம் முழுக்க அவருக்கும் வாக்குகள் இருக்கு, ஆளும் இருக்கு. தொகுதிக்கு ஒரு 10-20 பேர் 100 பேராவது இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஆரணி இருக்கு. ஆரணி இன்னைய பொறுத்தவரையும் வந்து எனக்கு வந்து தரணிவேந்தன் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு திமுக சேர்ந்தது. நெக்ஸ்ட் நம்ம கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தை பார்த்துட்டு விழுப்புரம் வந்து டி ரவிக்குமார் பானை சிம்பத்தில் நிற்கிறார். பாகிராஜ் இரட்டை இலை சிம்பத்தில் நிற்கிறார். முரளி சங்கர் பாமக நிற்கிறார். பாமக நிற்கிறாங்க. முரளி சங்கர் பானை வந்துடும் அவங்களுக்கு, அந்த பிரச்சனை கிடையாது. தேர்தல் ஆணையம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் பானை கிடைச்சிருதான் நான் நினைக்கிறேன். இல்லைங்க, எல்லாரும் துரை வைக்க மாதிரி ஏமாளியா இருப்பாங்களான்னு. ஒரு அரசியல்வாதி அழலாமா? கருணாநிதி என்ன அழுது இல்ல நினைக்கிறீங்களா? அவர்லாம் கடைசி தேர்தலுக்கு இது எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க எவ்வளவு தேர்தல் சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. அது சொல்லியிருக்காரு, நீங்க சொல்றீங்களே அழவே இல்லைன்னு. ஆனா இது முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இதெல்லாம் வேலை கேட்காதுங்க. ஒரு கேண்டிடேட் அழுதாலே வந்து நீங்க வேணா பாருங்க. நான் திருச்சி வரும்போது பேசுறேன், டிடிவி செந்தில்குமாரை என்னமோ ஏளனமா நினைச்சிட்டு இருக்காங்க. ரவுண்டு கட்டி அடிக்க போறாரு பாருங்க அவரு. ஏன்னா அவர் வந்து காசு செலவு பண்ணக்கூடிய ஆளு, தண்ணியா காசு இறக்குவாரு மனுஷன். லோக்கல் வைகோ மாதிரி வேற ஊருக்காரர் கிடையாது, ஆக்சுவல் ஊருக்காரரு. ஏடிஎம்கேல அகைன் கேண்டிடேட் மிஸ்டர், அதுக்கு நான் வரேன், திருச்சிக்கு வரும்போது வரேன். பாக்யராஜன் சொல்லி ஒரு அதிமுக வேட்பாளர் விழுப்புரத்தில் இருக்கிறார். அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா விழுப்புரத்துல ரவிக்குமார் மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு போகும்போது இட்ஸ் a different ball game. அவர் வந்து ஜெயிச்சதே அந்த உதயசீரின் சின்னத்தினால வச்சுதான் ஜெயிச்சாரு. இப்போ கதெல்லாம் நடக்காது.
பிளஸ் விழுப்புரத்துல வேற திமுக பல கட்சி பூசல் இருக்கு. விழுப்புரத்து சீட்டை கேட்டதுனால அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது கொடுத்தது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நெக்ஸ்ட் கள்ளக்குறிச்சிக்கு வந்துடலாம். கள்ளக்குறிச்சியில திமுக பொறுத்தவரையும் மலையரசன் ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக பொறுத்தவரையும் குமரகுரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிற்கிறாரு. அதே மாதிரி தேவதாஸ் உடையார் சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு கள்ளக்குறிச்சியில. அகெயின் வந்து இது என்னென்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்னு சொல்றாங்க. பட் மலையரசன் ஈஸியா ஜெயிப்பானும், அதான் மலையரசனுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போட்டியே மலையரசன் வர்சஸ் குமரகுரு தான், பாமக கேம்லே இல்லைன்றாங்க அந்த தொகுதியில. அது என்னன்னு தெரியல. கள்ளக்குறிச்சியில வந்து ஆவரேஜ் ஓட்டர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பாசிட்டிவ் ஓட் இருக்கு. பாத்தீங்களா நீங்க தேவதாஸ் உடையார், அதாவது ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல உடையார் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இல்ல சம்பந்தமே இல்ல, ஏன்னா அங்க வந்து வன்னியர்கள் அதிகமான இருக்கு. ஆனா வந்து ஒரு உடையார் அங்க போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்க ரெண்டு பேரும் அதே இவங்க ரெண்டு பேரும் உடையார் தான். இல்ல உடையார்னு சொல்லி 3 பேரும் உடையார் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ஆனா அவங்க எப்படி நடக்க போகுது இல்ல அது தெரியல. பட் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம களத்துல வந்து போட்டி வந்து குமரகுரு வர்சஸ் மலையரசன் தான் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அதுக்கு பின்னாடி பொன்முடி அவர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. நான் கூட நியூஸ் கேள்விப்பட்டேங்க. 3 கேண்டிடேட்டுமே பொன்முடி போட்ட கேண்டிடேட் சொல்றாங்க. அதுதான் 3 கேண்டிடேட்டுமே பொன்முடி தான் போட்டாருன்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன நடக்குதுன்னு நம்ம பாப்போம், என்ன நடக்க போகுது. ரைட். அப்படியே நீங்க சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தொகுதியா இருக்க போது கள்ளக்குறிச்சி. நம்ம வந்து கடைசியில பார்க்கும்போது ஒன் டே மேட்ச் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன், 2020 மேட்ச் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம எடப்பாடி அவர்கள் சேலம் எங்கள் கோட்டை. சேலம் வந்து செல்வ கணபதி அங்கேருந்து. அதே மாதிரி விக்னேஷ் வந்து நிற்கிறார் அதிமுகலேருந்து. அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு பாமக நிற்கிறாரு. அகைன் இங்கே வந்து பாமக கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட், கட்சி ரொம்ப வருஷமா இருக்காரு. அகைன் ஒரு டம்மி கேண்டிடேட். ஆனால் ஒரு 10% 15% ஓட்ட பிரிப்பாரு. இவருடைய வெற்றி வாய்ப்பை, விக்னேஷன் வெற்றி வாய்ப்பை ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னைய தேதியில் சேலமை பொறுத்தவரை மலையரசன் ஜெயிப்பதற்கு செல்வகணபதி ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம ஈரோடுக்கு நாமக்கல் போவோம். நாமக்கல் வந்து அகைன் நம்ம பாஜக திருப்பியும் வந்து இப்பதான் ரொம்ப நாளா பாஜக வந்திருக்காது, இப்பதான் திருப்பி ரீஎன்ட்ரி வரும் உள்ள பாஜக. இதுல நிறைய பாஜக தொகுதி இருக்கும். நாமக்கல்லில் வந்து யார் நிக்கிறாருன்னா KP ராமலிங்கம், ஏடிஎம்கேல தமிழ்மணின்னு ஒருத்தர் நிக்கிறாரு, டிஎம்கேல மாதேஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிக்கிறாரு. நாமக்கல்லில் டஃப் ஃபைட், அதாவது 2-3 கட்சியுமே 25% வாங்க போகுது. இந்த 25% 35% எந்த கட்சி கொண்டு போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். எல்லாருக்கும் தெரியும், ஊர்ல ரொம்ப ஜாலியா பழகக்கூடிய மனுஷன், எல்லாமே ஓகே. உங்களுக்கு தெரியல, திமுக வந்து வதந்தி கிளப்பி விட்டுச்சு தெரியல, அவர் நிக்க வச்சிட்டாங்க நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முழு வதந்தி. அவரும் திமுக வந்தவர் தான், கொஞ்சம் பல கட்சி பிரமுகர் தான். பட் இப்போதைக்கு வந்து ரொம்ப லாயலிஸ்டா ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் ஒரு எலெக்ஷனை எப்படி நிக்கணும், எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கணும்ன்றது நல்லா தெரியும். மீட்டிங்ல கூட பார்த்தோம், சேலம் மீட்டிங்ல அவர் பொறுப்பெடுத்து எல்லாம் பண்ணாரு. இல்ல அது எப்பவுமே நல்லா பண்ணுவாரு. நெக்ஸ்ட் வந்து ஈரோடுல பிரகாஷ், ஆற்றல் அசோக்குமார். அகைன் வந்து ஈரோடுல வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர் விஜயகுமார் ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. ஆற்றல் அசோக்குமார் யாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆற்றல் அசோக்குமார் யாருன்னா பாஜக ஓபிசி அணியில இருந்துட்டு இங்க சீட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அங்க போயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு 650 கோடி தான் சொத்து இருக்கு, பரம ஏழங்க. என்னங்க நீங்க, அவர் ஜெயிப்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து எவ்வளவு கோடி வேணா செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காருன்றாங்க. இந்த எலெக்ஷன்ல நான் ஓடணும், எம்பி ஆகணும் அப்படின்ட்டு ஏதோ பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்து இது பண்றாருன்னு நினைக்கிறேன். எனக்காடா நீங்க எதுவும் பண்ணலன்ட்டுங்க பாஜக, நான் வரண்டா உள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெயிப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வருத்தம் வந்து ஒரு டம்மி கேண்டிடேட் ஃப்ரம் என்டிஏ, அவங்களுக்கு அந்த ஓட்டு இருந்து எல்லாம் இருந்தாலுமே அவர் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆற்றல் அசோக்குமாருக்கு அப்படின்னு தான் வந்து நமக்கு நல்லா தெரியுது. திருப்பூர் அகைன் கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க. திருப்பூர்ல ஏபிஎம் ஜெயிக்கிறாருங்க. திருப்பூர்ல இது அனதர் வெற்றி தொகுதி. பிஜேபியை சேர்ந்த ஏபி முருகானந்தம் அவர்கள் ஜெயிக்கிறார். கம்யூனிஸ்டோட சுப்ராயன் வந்து வெரி வீக். ஏடிஎம்கேவோட அருணாச்சலம் இஸ் வீக். பிரசன்ஸ் வைஸ் எல்லா வைஸ் ஏபி முருகானந்தம் வெரி ஸ்ட்ராங்.
எல்லா பூத்துக்கும் ஆள் இருக்கு, எல்லா இடத்துக்கும் ஆள் இருக்கு. ஸோ வெற்றி வாய்ப்பு திருப்பூரில் பாஜகவுக்கு மிக 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 அதிகம். இதுல இருந்து இந்த எலெக்ஷனை யாரும் போட்டு விட்டுறக்கூடாது. அதான் என்னுடைய ஒரே வேண்டுதலா இருக்கு. இதுல இருந்து கோட்டை விட்டா அது வேற மாதிரி, ரைட்? அது ஒண்ணு. ஆனா இங்க ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து எப்படி செயல்பட போகுது திருப்பூர்ல அப்படின்றது நம்ம குவைட்டா வாட்ச் பண்ணோம். அதாவது மாத்தி ஓட்டு போடுறாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்றது நம்ம வந்து பொறுத்து வந்து பாக்குறோம். ஆனா திமுக கேண்டிடேட் வந்து டம்மி கேண்டிடேட் சுப்ராயன். அடுத்தது வந்து நம்ம நீலகிரி தொகுதி. நீலகிரி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி, ஸ்டார் தொகுதி. ஆமா, ஒரு 2 பெரிய பாருங்க. ஏடிஎம்கே அந்த ஆளுக்கு வந்து யாருக்குமே தெரியலையாம். லோகேஷ் அவருக்கு, அவர் வேற ஏதாவது சீட்டு கேட்டாரு, இந்த சீட்டை கொடுத்துட்டாங்க. நீலகிரி தொகுதி நீலகிரி தொகுதி யாருன்னா நம்ம தனபால் இருந்தா தெரியுங்களா? ஆமா ஆமா, அவர் சிதம்பரம் கொடுக்கலையாங்க. அவர் பையன் சபாநாயகரோட பையன் தான் அவரு, லோகேஷ் தனபால். லோகேஷ் தமிழ் செல்வன் தனபால். ஓ, இந்த தனபாலை மட்டும் விட்டாரு. தனபால். ஓகே ஓகே ஓகே. ஆர் ராசா. ஆர் ராசா. ஆனா இங்க பாருங்களேன், ஒரு இடத்துல ஒரு கட்சி வேட்பாளருக்கு தலித்துனா எப்படி மதிப்பாங்கன்றது தெரியும். திருமாவளவன சீட்டு கொடுக்காத கட்சி, வேங்கை வாசல் என்னாச்சுன்னு கட்சி. இன்னொரு சைட்ல அம்மா வந்து அவங்க அப்பாவை வந்து இதுவா அழகு பார்த்தவங்க, என்ன அசம்பிளியோட ஹெட்டா ஸ்பீக்கரா அழகு பார்த்தவங்க அவங்க அப்பாவை. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து நம்ம எல்முருகன் அவர்களை வந்து மத்திய அமைச்சராக பண்ணியிருக்காங்க. அவர் ஜெயிப்பதற்கு நல்ல கணிசமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏ ராஜா அவர்கள் தொகுதிக்கே வரலையாங்க, இன்னும் இந்த நிமிஷம் வரலையும் வரலையா. அவரோட பிரச்சாரமே ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அமைச்சிருக்காராம். அண்ணாமலை எல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க. ஏன் 3 வருஷமா ஒர்க் பண்ணிருக்காங்க தொகுதியில. அப்புறம் வந்து கோயம்புத்தூர் திமுகவை இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுமா? நமக்கு தெரியும் அண்ணாமலை அவர் நிச்சயமா ஜெயிக்கிறாருங்க. நல்ல கணிசமான ஓட்டுல ஜெயிக்கிறாரு. 50% இருந்து 60% ஓட்டை வாங்கி ஜெயிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலையின் வெற்றி வந்து ஒரு எப்படி வந்து எம்ஜிஆருக்கு வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்து ஒரு பெரிய டேர்ன் ஓவரா இருந்தோ, அண்ணாமலையின் வெற்றி தமிழக பாஜக அரசியலுக்கு ஒரு பெரிய டேர்ன் ஓவரா இருக்க போது. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பூத்துக்கு ஆள் போட்டாங்க, தெருவுக்கு தெரு ஆள் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பைசா கொடுக்கல பாஜக. எல்லாற்றையும் மீறி ஜெயிப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கருத்து கணிப்புகளும் அவருக்கு சாதகமா தான் இருக்கு. அடுத்தது பொள்ளாச்சி தொகுதி. பொள்ளாச்சி வந்து மிக அருமையான ஒரு இடம். பொள்ளாச்சி மிக அருமையான இடம். ஈஸ்வரின்னு சொல்லிட்டு டிஎம்கேல நிக்கிறாங்க. ஏடிஎம்கேல கார்த்திகேயன் ஒருத்தர் நிக்கிறாரு. பிஜேபியில வசந்தராஜன் ஜெயிப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வசந்தராஜன் இஸ் a people's man, ரைட்? பிளஸ் வசந்தராஜன் கம்பீட் பண்ற அளவுக்கு இந்த திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த பீப்புள்ஸ் மேனை எப்படி ஓட்டா மாற்ற போறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் வசந்தராஜன் அவர்கள் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வசந்தராஜன் அவர்கள் வந்து பயங்கரமா வேலை செய்யக்கூடிய நபர், பீப்புள்ஸ் மேன், ரொம்ப ஈஸியா எல்லாரோடையும் அணுகக்கூடிய நபர். அந்த மாதிரி ஆள் பொள்ளாச்சியில வரலாம்னு சொல்லி இது பண்ணலாம். வால்பாறையெல்லாம் நமக்கு வந்து இதுவே இருக்காது, ஓட்டே இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. எங்க வால்பாறைலாம் எங்கெங்க பிஜேபிக்கு ஓட்டுனுவாங்க. ஆனால் வால்பாறையில கூட ஒரு நல்ல சமிக்கைகள் தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தொகுதி வந்துங்க பிரச்சாரம் பண்றதே கஷ்டங்க. ஒரு மலை வரும், ஒரு காடு வருது, ஒரு கீழே வருது, அப்படியே போயிட்டு இருக்குங்க. அருமையான இடம். ஆனா அழகான இடம், நல்ல இடம், ரொம்ப அருமையான இடம். ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்றோம் நம்ம தமிழகத்துல. அது கரெக்ட். ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு பெரிய தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போவோம். சச்சிதானந்தம் அவர்கள் ஜெயிப்பது உறுதிங்க. ஏன்னா கலைஞர் திலகமா செகண்ட் டைம் நிக்கிறாங்க. அதே திண்டுக்கல் தொகுதியில அவங்க தான் நிக்க போறாங்க. எல்லாமே ஓகே தான். பட் கவிஞர் திலகமா இஸ் a good person. பட் நல்லவனா அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. எம்எல்ஏக்கு ஒரு அடி கொடுத்திருந்தாங்க. கரெக்ட், ரஃபைட் தான் கொடுத்தாங்க. இப்ப நிக்கறாங்க. பாப்போம், அது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலங்க. பொறுத்து இருந்தா பாப்போம். எஸ்டிபிஐ நிக்கறாங்க. அதுதான் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவ்வளவு பெரிய தொகுதியில ஒரு எஸ்டிபிஐ கொண்டு வந்து நிக்க வைக்கணுமா? வேற ஆளே கிடைக்கலையா? அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயித்த தொகுதிய தாம்பக்கம் வச்சுக்காம அதை கொண்டு போய் ஒரு எஸ்டிபிஐக்கு கொடுக்குறாங்க. ஐயோ, ரொம்ப மோசமா இருக்குங்க. அதாங்க புரியல, என்ன பண்றாங்கன்னே புரியலங்க. நிறைய கேண்டிடேட் மிக்சர் இருக்கு, மிஸ்டேக் இருக்கு. அதிமுக தோக்கிறதுக்கு எலெக்ஷன் பேஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. அடுத்தது நான் தொகுதி பத்தி பேச மாட்டேன்.
கரூர். ஆமா. அதாவது பெண்மணிங்க அவங்க. ஒரு கட்சி ஜென்ரலா கட்சிக்காரங்க வந்து குழி பறிக்கிறது ஓகே, இல்ல கூட்டணி கட்சிக்காரங்க குழி பறிக்கிறது ஓகே. இது எப்படின்னா கூட்டணி கட்சிக்காரங்க, பக்கத்து கட்சிக்காரங்க, சொந்த கட்சிக்காரங்க, சொந்த வார்டுக்காரங்க மொத்தமா சேர்த்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப அரகன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. பிளஸ் தொகுதிக்கு எதாவது பண்ணாங்க கேட்டால் தொகுதி பக்கமே வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாஜகவிலேருந்து அண்ணாமலையின் ஆசீர்வதிக்கப்பட்ட விபி செந்தில்நாதன் அந்த மாவட்ட செயலாளரே வந்து நிற்கிறாரு. கணிசமான ஓட்டு வாங்குறதுல வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு 3 பேருக்கும் பிரகாசமா இருக்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை. நிறைய கிராமத்து நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. பிஜேபில நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து சமூக சேவை கூட ரொம்ப நாளா அரசியல் வரதுக்கு முன்னாடியே நல்ல சமூக சேவை எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அதனால அந்த வாய்ப்பு அவர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ். அடுத்தது வந்து நம்ம திருச்சிக்கு வருவோம். அழுகு மூஞ்சி துறை வைக்கோ, எங்க அப்பாவோட லெகசியை காப்பாத்துறவங்கடா அப்படின்னு. என்னங்க இது, இதெல்லாம் ஒரு அரசியல்வாதியாங்க? இப்ப சிம்பிள் இல்லைன்ட்டாங்களா? ஒழுங்கா வந்து உதயசூரன்ல இருந்தா ஒரு எம்பி ஆயிருக்கலாமா? சிம்பிள் இல்லைன்ட்டாங்களா? இப்ப இன்னைக்கு கேட்டபோது நான் பிரைவேட் சிம்பிள் தான் நிப்பன்ட்டாரா? என்ன பேசுறீங்க? திமுக தன்மானம், தன்மானம் திமுகங்க. அந்த திமுகவின் தன்மானத்தை கொஸ்டின் கேட்டு தாங்க வெளில போனாரு வைகோ. இப்ப கூட்டணிக்கு வந்துட்டாருல, இப்ப தன்மானம் திருப்பி வந்துருமா? அதெல்லாம் நம்ம வந்து கூட்டணி வருவதும் ஏடிஎம்கேல அகைன் கேண்டிடேட் மினிஸ்டர் பா குமார் ஏடிஎம்கேல ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, கொடுக்கல. ஏன்னா பா குமார் வந்து கொஞ்சம் டிடிவி க்ளோஸ், கொஞ்சம் சசிகலா கோச்சு, கொஞ்சம் இவருக்கு க்ளோஸ், ஓபிஎஸ் க்ளோஸ்னால பா குமார் கொடுக்கலாம். ஆனால் பா குமார் கொடுத்தா ஒரு டஃப் ஃபைட்டாக இருந்திருக்கும். திருப்பி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா வீவில் செந்தில்நாதன் குக்கரில் நிற்கிறாரு. வெற்றி வாய்ப்பு இவரை ரொம்ப லேசாக அடப்படுறாங்க. நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்ன நினைக்கிறேன். நல்லா செலவு பண்ணுவார். தட் இஸ் மோடி பிரசன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்மேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. நேரு இருக்காரு, நேரு இருக்காரு. அவர் இங்க இருக்க மாட்டாருங்க, யார் பெரம்பலூர் போயிடுவாருங்க. ஓகே, அடுத்து பெரம்பலூர் தொகுதி. பெரம்பலூர் கன்ஃபார்ம் பிஜேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லலாமா? யாருக்கு? அருண் நேருக்கா? பெரம்பலூர் பிஜேபி சொன்னேன் சார் நான். அருண் நேரு சொன்னீங்க ஹேண்ட்ஸ் டவுன். ஏன்னா லால்குடிலாம் அவங்க ஊர்லாம் அங்கே தான் இருக்குது. லால்குடிலாம் ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது. அதாவது திமுகவை தாண்டி மேக்ஸிமம் அதிமுக கூட்டு வரணும். ஐஜேகேக்கு எப்படி வரும்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா அவர் நல்லா செஞ்சிருக்காருன்றாங்க 5 வருஷம். போன தொகுதியில போனோடே வருது, அந்த இதில் அவர் தான் ஜெயிச்சாரு. அப்போ திமுக கூட்டணியில் இருந்தாரு. அப்போ வந்து நேரு தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவங்க பையனே நிற்கும் போது அது வேற மாதிரி இருக்கும். நேருவெல்லாம் தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. அருண் நேருலாம் நம்ம ஃப்ராங்கா பேசுவோம், இல்லை நமக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அருண் நேருலாம் ஜெயிக்க வைக்க முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல. தோக்கடிக்கும் மக்கள் நினைத்தாலும் எதுவும் மாற்றம் நிகழும். மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்றத, மக்கள் நினைக்கலாம் நான் சொல்றேன், மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்றத பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்றது அது ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகுதி தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மாற்றத்தை விரும்புறாங்களா இல்லையா அப்படின்றத அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது பெரம்பலூர் முடிச்சாச்சு, அப்புறம் கடலூர் வரும். கடலூர்ல வந்து தங்கர் பச்சன் செம்ம ஃபைட்டு கொடுக்குறாங்க. கடலூர்ல வந்து ஃபைட்டே வந்து அங்க இவர் நிக்கிறாரு. கடலூர்ல இப்போ என்ன காங்கிரஸ்ல விஷ்ணு பிரசாத் நிக்கிறாரு, சிவக்கொழுந்து சொல்லிட்டு தேமுதிகல நிக்கிறாங்க. அப்படியே தூக்கி அப்பாலிக்கா போட்டுரு தேமுதிகாவை, ஒன்னும் பெரிய ஓட்டு வரப்போதில்ல. விஷ்ணு பிரசாத் யாரும் தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு விஷயம் சொல்லுங்க. அன்போனி ராமதாஸ் மச்சான். இங்க தங்கர் பச்சன் நிக்கிறாரு, இந்த சைட்ல தங்கர் பச்சன் நிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் எதுவும் இப்ப தங்கர் பச்சனுக்கும் இவருக்கு சண்டை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அங்க எப்படி நடக்க போகுதுன்றத நம்ம பார்ப்போம். ஹைலைட்டுக்கு வாங்க, நம்ம தொழில் வந்துருச்சு சிதம்பரம். இது ஒளி கார்த்திகாயனியை வந்து எனாமஸ் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. கார்த்திகாயனியை பொறுத்தவரை அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா தோனி மாதிரி விளையாடுறாங்க. போடுற பால்ல 6 தான். ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு லூஸ், எனக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா மக்கள் இடத்துல மோடி வந்தா என்னென்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை இது பண்ணிட்டு இருக்காரு, ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேத்தி என்னங்க என்ன கூட்டாங்க இதுக்கு நாமினேஷனுக்கு, அதெல்லாம் ஆரவாரமா போய் நாமினேஷனும் வந்து பண்ணிட்டாங்க. பட் அங்க சந்திரசேகரன் ஏடிஎம்கே கேண்டிடேட்டை நம்ம லேசா இட போட முடியாது, அதையும் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ சென்ற முறை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்த போது இந்த தொகுதி டஃப் ஆச்சு, ஒரு இந்து ஓட் போலரைசேஷன் நடந்து டஃப் ஆச்சு. பட் இந்த முறை 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும் போது
ஹிந்து ஓட்டு வங்கி அந்த போலரைசேஷன் வந்து பாஜக பக்கம் நடக்கிறதா, இல்லை அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கு தான், பாஜக ஓட்டு பாஜகவுக்கு போதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எல்லாருமே கார்த்திகேயனை போன்றவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசன் என்ன வந்து போல்டா அவங்க வந்து திருமாவளவனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது எந்த பெண்மையை வந்து எந்த பெண்களை வந்து கொச்சைப்படுத்தினாரோ அவருக்கு எதிராக ஒரு பெண் வேட்பாளர் என்று நிற்கிறார். பார்ப்போம் களம் எப்படி இருக்கிறது. கண்டிப்பா. அடுத்தது மயிலாடுதுறை. மயிலாடுதுறை பெரிய யாருங்க கேண்டிடேட் மயிலாடுதுறையில முடிவாச்சா இல்லையாங்க? அரசியல முடிச்சிட்டாங்க. யாரு? இந்த டிவி இதுக்கெல்லாம் வருவாங்க பேச்சாளனி, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த சுதா அவங்க தான் நிக்கிறாங்க. அவங்களும் டிஎம்கேல வந்தவங்க போலயே, வேற ஏதோ கட்சி, பல கட்சி பிரமுகர் போலயே இருக்கலாம். எப்படி சீட் வந்து அவங்களுக்கும் தெரியலையா? கொடுத்தாச்சு. ஆனா வாட்ச் அவுட், வி ஹேவ் டு வாட்ச் அவுட் பாபு. ஏடிஎம்கே பாபு வந்து நம்ம வாட்ச் பண்ணோம். அதே மாதிரி மாகா ஸ்டாலின் வெயிட்டான கேண்டிடேட்டுங்க. பாமகல ஈஸியான கேண்டிடேட். வன்னியர் ரோட்லாம் நல்லா இருக்கு மாகா ஸ்டாலினுக்கு. எப்படி வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதாவது காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு காங்கிரஸ் அதாவது 3 பேருக்குமே டஃப் ஃபைட்ன்றானா. ஏன்னா பாபு வந்து நல்ல ஏடிஎம்கே பாபு இஸ் குட் கேண்டிடேட், லோக்கலைட்டு நல்ல கேண்டிடேட் அப்படின்றத சொல்றாங்க. நாகப்பட்டினம் தனி, அகைன் செல்வராஜ் இருக்காரு நாகப்பட்டினத்துல. சுர்ஜித் சங்கர் அப்படின்னு சொல்றாங்க, யாருன்னே தெரியல நம்ம விசாரிக்கிறோம். அப்புறம் வந்து எஸ்ஜிஎம் ரமேஷ் அப்படின்னு சொல்றாங்க நாகப்பட்டினத்துல. இந்த எஸ்ஜிஎம் ரமேஷ் யாருன்றதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பட் திரும்பி ஒரு வாட்டி நான் ஹைட்ரேட் பண்ண விரும்புறேன். அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையில மிக திருப்புமுனையான கூட்டம் திருவாரூர் அந்த கலைஞர் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தின் ஆர்கனைசர் எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர் வந்து நிக்கிறாரு. யார் ஜெயிக்கிறார் என்றதை பொறுத்து. தஞ்சாவூர் தொகுதி, தஞ்சாவூர் சா முரசொலி இதுல இருந்து முரசொலியே நிக்கிறாரு இதுல. அதே மாதிரி தஞ்சாவூர்ல அகைன் வந்து இவங்க நிக்கிறாங்க, தேமுதிக நிக்கிறாங்க. சோ வாக் ஓவர் தான் அது. அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஏபி முருகானந்தம் நிக்கிறாரு, முக்குலத்தோர் சமுதாயம் சேர்ந்தவர். ஏபி முருகானந்தம் நிக்கிறார். டிடிவி கூட்டணியில இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் இல்ல. தொகுதி டு வாட்ச் அவுட் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏபி முருகானந்தம் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இல்ல அவர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் அவருக்காக சண்டை போட்டு இந்த தொகுதியை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சிவகங்கை ஓகே, கார்த்திக் சிதம்பரம் நிக்கிறாருங்க. கார்த்திக் சிதம்பரம், சேகர் தாசன் நிக்கிறாரு, தேவநாத யாதவ் நிக்கிறாரு. அடுத்தது எப்பயுமே இவர் தான் நிப்பாரு, நம்ம ராஜா அவர்கள் தொகுதியை மாத்திருக்காங்க. ஏன்னா அவர் ராஜா நிக்க போறதுன்னு சொன்னா தேவநாத யாதவ் வந்து அவரும் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் தான். அங்கேயே அவருக்கு ஓட்டுகள் இருக்கு கணிசமா. என்ன நடக்குதுன்றது நம்ம பார்ப்போம். ஏன்னா யாதவ் ஸ்ரீயா ஓட்டு ரொம்ப அதிகம் அந்த எம்பிசில. யாதவ் எப்படி நடக்குது தெரியல. கார்த்திக் சிதம்பரம் மைண்டர் ஓசியா ஜெயிச்சிட்டு இருக்காரு. எப்படி இருக்குமான்றத பொறுத்து தான் பார்க்கணும். நான் போவே இல்லை அந்த தொகுதி, யாருமே போல, என்னன்னு தெரியல. நம்ம மதுரை நேற்று தான் நம்ம டீட்டெயிலா வீடியோ போட்டுட்டோம். ப்ரொஃபசர் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும்ன்றது பார்க்கலாம். அது என்னன்றத பொறுத்து பார்க்கலாம். தேனியில நான் சொல்றேன், இந்த நிமிஷம் வரலையும், பேசுற நிமிஷம் வரலையும் வெற்றி வேட்பாளர் டிடிவி தினகரன். தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு சொல்றேன் கேளுங்க. தங்கத்தேர்வு வேட்புமனு தாக்கல் இது இல்லாம வேட்புமனு தாக்கலுக்கு போயிட்டாராங்க. லெட்டர் இல்லாம 2 hours வந்து பெரியசாமி நின்றுட்டு இருந்தாராம். பெரியசாமி தான் பொறுப்பு அமைச்சர். அதுக்கு அவர்லாம் என்னப்பா வேட்புமனு கூட எடுத்து வராம வந்துட்டேன். அதாவது டிடிவி எஃபெக்ட் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் குரு இருந்தா சிஷியம் தானேங்க. நேற்று ஒரு விஷயம் டிவி நியூஸ்லோட பார்த்தேன். திண்டுக்கல் தேனி அந்த ரோட்ல ஒரு கிராம மக்கள் நைட்டு 11 மணி வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்களாம். இந்த டிடி தினகரனை பார்த்துட்டு தான் நான் போவேன் வீட்டுக்கு. 11 மணி வரைக்கும் அவர் வந்த பிறகு அவருக்கு கை காமிச்சு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட லைட்டு போடாம நைட் ஏதாவது ஊருக்கு போனா திட்டுறாங்களாங்க. ஏன்னா லைட்டு போட்டு போங்க, நாங்க பாக்கணுங்க அப்படின்றாங்களாம். எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு அவர் மேல. விருதுநகர் வந்து மாணிக் தாக்கூர். விருதுநகர் வந்து மாணிக் தாக்கூர் அவர்கள் இந்த வாட்டியே ஒன்றும் பண்ணல. சோ ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. தேமுதிக விஜய பிரபாகரன் அவர்கள் நிக்கிறார். எனக்கு என்னமோ இந்த தொகுதி வந்து போட்டியே தேமுதிக வர்சஸ் ராதிகா மாறுமாறு தோணுது. பட் திமுக என்னன்னு சொல்ல, பிரதமர் வந்து மோடி வேண்டாம் நினைப்பவர்கள் மாணிக் தாக்கூர் தான் ஒரே சாய்ஸ். இல்ல எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மியா இந்த டஃப் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பேரும் டஃப் ஃபைட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? 3 பேரை விட 2 பேர். விஜய பிரபாகர் வர்சஸ்
வாணி தாக்கூர் வெர்சஸ் ராதிகா சரத்குமார், இவங்க 2 பேருக்கும் ஒரு டஃப் ஃபைட். விஜய் பிரபாகரன் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்களா, 100 மாவட்டங்கள் இந்தியா முழுக்க ஒரு பின்தங்கிய மாவட்டங்கள் ஒரு கணக்கெடுத்ததுல ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரி இதுவும் ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தை முன்னேற்றத்துக்கு நிறைய மோடி மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கு அந்த மாவட்டத்துக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு நிறைய. சரிங்க, பிரேக் பண்ணலாம். பிரேக்கிங் நியூஸ், ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் எந்த சிம்பிள் கொடுத்தாலும் ஜெயிக்கிறாருங்க. ஒரு மிகப்பெரிய அனுதாபம் வந்து என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க, 10 ஓபிஎஸ் நிறுத்தீங்க, 15 ஓபிஎஸ் நீங்க நிறுத்தீங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. அதே போல நவாஸ் கனீருக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெருமாள்ன்ற கேண்டிடேட் வந்து ஓபிஎஸ் தான் சேர்த்து விட்டாராங்க கட்சியில, தான் நியூஸ். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது பன்னீர்செல்வம் ஜெயிப்பார், சுழற்சியா நிக்க போகிறார். என்ன சிம்பிள் கிடைக்கும்ன்றது வெள்ளிக்கிழமை நாளான்னைக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப டஃப். ஒரு மனுஷனுக்கு அவர் நிப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல. அவரோட அரசியலே இந்த தேர்தல் இருக்கு. என்டிஏலேருந்து ஃபுல் சப்போர்ட் வரப்போது. எல்லாருமே பிரச்சாரம் பண்ண போறாங்க. அண்ணாமலை ஆகட்டும், அன்புமணி ஆகட்டும், எல்லாரும் பண்ண போறாங்க. ஒரு முக்கியமான சென்ட்ரல் அமைச்சர் பெரியவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. 2-3 பேர் அதாவது ஃபுல்லா வந்து ஃபுல் சப்போர்ட்ல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடி கண்மொழி அக்கா அவர்கள் அங்க நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அடுத்த தொகுதிக்கு போயிடலாம், ஒன்றும் பேச முடியாது. அடுத்து தென்காசி தொகுதி தான் ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கு. பிஜேபிக்கு இருந்தது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று காலத்துலேருந்து ஜேவிசி ஸ்ரீராமன் கிட்ட பேசினார், தென்காசிலேருந்தே பேசினாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜான் பாண்டியன் பாஜகக்காரன் கிடையாதுன்றாங்க. ஆனா அவர் வரவேற்பு நல்லா இருந்துன்னாங்க. அவர் வந்து இல்ல, வரவேற்பெல்லாம் நல்லா இருந்தது. வரவேற்பு அரசியல் கிடையாதுங்க, மாச அரசியல் கிடையாது. நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் அது இருக்கு. பட் ஏதோ அதிசயம் அற்புதம் நடக்குதுன்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். அதாவது மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, தேர் எக்ஸ்பெக்டிங் சம்மன் ஹூஸ் ரெப்ரசென்டிங் தெம். அந்த கட்சிக்காரனாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான். ஆனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் மத்தியில் என்ன சொல்லுது, தலைவர் என்ன சொல்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளர் சீட் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அது பாஜக காரனே இல்லாம வெளியில இருந்து ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு. கிருஷ்ணசாமி கொடுத்துருப்பாங்க, ஜான் பாண்டியன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கொடுத்துருக்காங்க. பட் என்னன்றதை பொறுத்து திருநெல்வேலி ஷோர் ஷாட் 9 விக்டரி. நம்ம டிஸ்கஷனே பண்ண வேண்டாம். இன்ஃபேக்ட் யாரு கேண்டிடேட்டே தெரியாங்க, 3 பேர் 4 பேர் அப்ளை பண்ணிருக்காங்களாமே. யார போடுறது தேடினா காங்கிரஸ்ல யார போடுறதுன்னு தெரியாம தேடி ஏதோ ஒரு ஆளை போட்டிருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரி வந்து விஜயவசன் ஃபசிலியான் அவங்க பேரே வரலங்க, சாரிங்க, நஸ்ரத். அவங்க வந்து ஃபசிலியான் நஸ்ரத் படிச்சவங்க. அந்த சமுதாயத்திலிருந்து வந்து ரொம்ப பின்தங்கிய சமுதாயத்திலிருந்து நல்லா முன்னேறி வந்திருக்காங்க. இல்ல, அந்த மீனவர் சமுதாயத்துல பின்தங்கிய சமுதாயம் சொன்னாங்க. அந்த சமுதாயத்துக்கு 2 லட்சம் ஓட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் நிக்கிறாங்க. ஒருவேளை ஃபஸ்லியான் நஸ்ரத் வந்து சொன்ன 2 லட்சம் ஓட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருவாரு. அது வாங்காம அந்த ஓட்டு வந்து இவர் விஜயவசந்துக்கு போச்சு அப்படின்னா அப்போ வந்து கஷ்டமா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, அதுக்காக தான் அவர் நிறுத்திருக்காங்கன்னு கூட தோணுது. பாஜக அந்த மாதிரி வேலை செய்யாதுங்க. இல்ல, பாஜக நிறுத்தல, அதிமுக அந்த மாதிரி நிறுத்திட்டாங்களோ. சரி, ஓகே. பொன்னார் ஜெயிக்கிறார் அந்த இடத்துல. அதான் உண்மை. அடுத்தது புதுச்சேரி வந்து நம்ம வந்து கடைசி சீட்டு. நமச்சிவாயம் ஜெயிப்பது எளிது. நமச்சிவாயம் ஈஸியா ஜெயிக்க போறாரு. சோ இன்னைக்கு இந்த 40 தொகுதி பார்த்திருக்கோம். என்னென்ன மாற்றம் நடக்குது என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய விரைவில் நல்ல இது வரும் தான் நான் நினைக்கிறேன். 24 தேர்தல்ல பிஜேபி எத்தனை % வாங்க போறாங்க, ரெண்டாவது இடம் ஷுவர் அப்படின்றத 2வது இடம் ஷுவர். 15% 20% வந்து 20% வாங்குறது ஷுவர். 7 தொகுதி ஜெயிக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு தொகுதி ஷுவர், ஜெயிக்கிறது ஒரு தொகுதி சார். எந்த தொகுதி அது? எனக்கு பொறுத்த திருநெல்வேலி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து கன்னியாகுமரி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் இப்ப 3 சொல்றேன். அடுத்தது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர். வேலூர் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. 4 வேலூர். தஞ்சாவூர் வந்து நம்ம பார்க்கலாம், இன்னும் போக நமக்கு தெரியும். ஆனா முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து ஒரு 10 தொகுதியில வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சார், பார்ப்போம். அடுத்த வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.